வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்னைக்கு எப்படி மோர் குழம்பு வெண்டைக்காவும் மாங்காவும் வச்சு சுவையாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யார் வேணா பண்ணலாம். முதல்ல மிக்ஸி ஜாரில் 3/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கசகசை, சோம்பு எடுத்துக்கோங்க. இது கூட 6-7 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 5-6 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் திருவுன தேங்காய் இல்லைன்னா டெசிகேட்டட் கோகோனட் எது வேணால் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு தவாவில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் உளுந்தும் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வெங்காயம் நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறணும். இந்த மாதிரி கலர் மாறினப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளி இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததும் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக நறுக்குனதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் குக் பண்ணால் வெண்டைக்காயில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போயிடும். இந்த மாதிரி பிசுபிசுப்பு தன்மை போன அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி திருப்பி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அப்போ வெண்டைக்காய் நல்லா குக்காகி வரும். பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இந்த மாதிரி நல்லா குக்கான அப்புறம் ஒரு அரை மாங்காய், பச்சையான மாங்காய் சேர்த்துக்கலாம். காயான மாங்காய், கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவோம், அதை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வேக விடுங்க. 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வெந்தப்புறம் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை லிட்டர் மோர் சேர்த்துக்கோங்க. உப்பு போட்ட மோரை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மோர் சேர்க்குறனால திரிஞ்சிலாம் வராது. குழம்பு நல்லா இருக்கும், சுவையாக இருக்கும். மோர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இதை சர்வ் பண்ணலாங்க. நான் வாழைக்காய் பொரியல் கூடயும் அப்பளம் கூடயும் சர்வ் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.